அழகிலே சிறந்தவன் அக்னி என்று பெயர் உன்னுடைய அழகாகப்பட்டது உலகத்திலே அழகுபடுத்தவன் அக்னி. இந்த அக்னியாக இதோ பார்வனுடைய அண்ணன் மனைவி எம்மதனுடைய மனைவி 6 மனைவிமாரை எடுத்திருக்கிறாள். திருமணம் செய்யும் போது அக்னி குண்டம் ஊத்தி அந்த அக்னி எரியும் போதே தாலி கட்ட அவரு அதனால 6 மனைவியை எடுத்து 7வது மனைவி சுவாலையை அழைத்து சென்றிருக்கிறாள். உங்க ஆணவம் அழகினால் அந்த செய்த காரணத்தினால் இதோ பாரு என்ன செய்ய போறது இதனால் பரியந்தம் நிறைய பசிக்க வேண்டும். போயிட்டு வர சாமி கங்கக்கரை போயிட்டு வரேன். ஆற்றாயை நம்பலாம், சேற்றாயை நம்பலாம், மகன் என்று சொல்லக்கூடிய யானையை நம்பலாம், 6 கால விஷத்தை நம்பலாம். பொம்மநாடிக்கு பேர் என்ன தெரியுமா? பொம்மை நாட்டி. அவ ஆடிட்ட பாத்தியா? போயிட்டு வர சாமி. ஏதோ தெரியாத செஞ்சுட்ட பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டு என்ன மன்னிச்சு இவங்கெல்லாம் கண்டுக்குவாங்க. பாரு இவங்கெல்லாம் பார்த்து 3 குஞ்சு வரும். அடியா 3 குஞ்சு வரும். அடியா எவங்கிட்ட போய் கட்டி விழுந்தாயோ கங்கக்கரை போயிட்டு வர சாமி. உன்னை நான் துரோகம் செய்ய மாட்டேன். ஆனா நீ சொல்லிட்டு போன பாரு முன்ன 6 பேர் வருவாங்க நினைச்சேன். 7வது மனைவி இவங்களுக்கெல்லாம் பல முறை எடுத்து சொன்னேன். பத்திரி பராபத்திரி இதாவது தைரியம் என்ன நினைச்சு தெரியுமா? ஆண்டவர் விலை கொடுத்தாரு. எப்பா அவனுக்கு ஒரு விலை அவன் கரும்புக்கு ஒரு இருந்தா பாரு. ரொம்ப பேராசப்பட்ட பெரும்போ வளர்ச்சி அடைங்க. ஆனா நீ எப்படியா பண்ண தேவையா? அடியா எவனோடு கட்டி வந்தாயா போய் அவங்கிட்ட. ஆனா மந்திரியாரு நல்ல மாட்டுக்கு ஒரு அடி அப்படின்னா நல்ல மாட்டுக்கு ஒரு அடி. நல்ல மனிதனுக்கு ஒரே சொல்லு. ஒரு சொல்ல பல ஆயுதத்தை குறிக்கும். இந்த மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த தேவடைய மனிதனை முடிக்கிறாரு இல்லையா? அடியாத மாடு படியாது என்று ஆண்டவர் சொல்வார்கள் இல்லையா? உப்பில்லாத வந்த குப்பலை என்று சொல்வார்கள். திருந்தாத குப்பல் என்ன தெரியுமா? கோடி சொல்லி பல கிடையாது. எவ்வளவா எடுத்து வைத்தாலும் என்னதை எடுத்து ஓதினாலும் வள்ளுவர் சொல்லிய வண்ணமாக அது குறைவென்று
நேர்ந்து கொண்டே வரும் நாட்டு மக்கள் முன்பாக. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு கருத்து, நீ என்ன செய்யணும்னா 3 பொருள் இருக்கிறது. ஒன்று விஷம் இல்லையா, நான் கையில வைத்திருக்க முடியாது, உறைவாள் இருக்கிறது. 3வது தெரியுமா, சிவபெருமான் கொடுத்த பாசுகை இருக்கிறது. இந்த சாறு வச்சு அது மூணு எடுக்கலாம். பாசுகை என்கிட்ட இருக்குது, போய் எடுக்கலாம். வாசிகை ஒண்ணு, கத்தி ஒண்ணு, விஷம் ஒண்ணு, 3 வைய. ஆமா. இப்ப என்னன்னா தெரியுமா, இப்ப தண்ணி உள்ள கங்காதேவி 3 முறை தூக்கு. அது யாரு கேளு, தாய்குணம். அது தாய்குணத்துல 3 முறை விழுந்தாலும் போய் படிச்சு இப்ப கூட தண்ணியில் யாரும் விழுந்தா 3 முறை தூக்கி விழுந்தான். அதனால ஒன்னு கார்கோர் என்று சொல்லக்கூடிய நல்ல பாம்புடைய விஷம். 2வது தெரியுமா, சிவபெருமான் கொடுத்த பாசிகை. 3வது உறைவாள். அது என்ன பண்ணும் தெரியுமா, ஒண்ணு விஷம் குடிச்சா கண்ண மூடி குடிக்கணும். விஷம் குடிக்க மறுத்தா கார்கோர் என்று சொல்லக்கூடிய நல்ல பாம்பு விஷம். இந்த உறைவாள் இருக்கிறது இல்லையா, அது இல்லன்னா சிவபெருமான் கொடுத்த பாசிகை. இது உயிர் போல ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதனால அடியா இவங்கெல்லாம் எடுத்து வைக்கலாம். சாமி நீங்க அதாவது நடந்ததெல்லாம் விட்டுருங்க, என்னை ஏற்றுக்கோங்க. அந்த மாதிரி நான் கிடையாது. எப்படி துரோகம் செய்தாலும் மூஞ்சிலே முடிக்கூடாது. நீ மனைவி கிடையாது, நான் கடமை கிடையாது. என்று சொல்லக்கூடிய நல்ல பாம்பு விஷயம் இருக்கிறது. ஒரு டம்ளர் வச்சிருக்கிறேன், கழுத்திலே தாக்கி கொண்டிருக்கிறபடியான உறைவாள் இருக்கிறது. சிவபெருமான் கொடுத்து பாதுகை இருக்கிறது. உங்களுக்கு எதிர என்ன முடிவோ அது எடுத்துக்க சாமி தேவடியா. இவங்களுக்கெல்லாம் தெரியும். அம்மா போங்க வாங்க வாயில் இருக்கக்கூடாது. பச்சை தேவடியா அடியா. என்ன மாமா மச்சான் வாங்கி வரக்கூடாது. அடியா அதுக்கு மேல என்னுடைய விதி எப்படி, அது அப்படியே நடக்கட்டும். அடியா மூஞ்சி முடிக்கலாம். அதெல்லாம் அப்பந்துக்கணும். அடியா அப்பந்துக்கணும். வாழ்வே மண்ணாகி யமன் என்று சொல்லக்கூடிய இந்த காலனை இந்த பாவி நான் மணந்து கட்டிய கணவனை தவிர மற்றொருவரை ஏறெடுத்து பார்க்க கூடாது என்று நான் தெரிகிறது. இந்த பாவி ஒரு மகன் ஸ்தானத்திலிருந்து பாதிக்கக்கூடிய ஒரு மைத்துனனை நான் காதலித்து நான் அவரோடு கூடிய பாவம். எனக்கு கணவரிடத்திலும் எனக்கு இன்பம் கிடையாது. எனக்கு உறைவாளை கொடுத்து என்னை நானே கொலை செய்தும்படியாகவும் இந்த ஆலையாள விஷத்தை குடித்து குடித்து விட்டு நான் மாறுபடியாகவும் இந்த கயிறை குடித்து தூக்கிட்டு நான் மாறுபடியாகவும் என் கணவர் கலந்தாலே எனக்கு இருக்க நேரிட்டதே. சரியாகட்டும். ஒருவேளை இவர்தான் ஏத்துக்கல, நான் இஷ்டப்பட்டனே, நான் ஆசைப்பட்டனே. என்னைக்கு எந்த பொங்கலையும் ஆம்பளையானை விட்டுட்டு மற்றொரு சுண்ணி கணவன் தான் ஏத்துக்கல. ஒருவேளை என் மச்சனே நான் போனா ஐயோ சோலை கெட்டு போயிட்டா, அவ ஆம்பளையாங்கிட்ட வந்துட்டா, ஒருவேளை அவராச்சும் நம்மளை ஏத்துக்குவாரா? நம்ம வாழ்க்கை அவரோடையாவது முடித்து விடட்டும். இந்த வாழ்க்கை தான் கிடைக்கல, அந்த வாழ்க்கையா நமக்கு கிடைக்கும். சரி அவரை தேடி போகலாம்.
அன்பார்ந்த சபையோருக்கெல்லாம் வணக்கம். அக்னி, இந்த அக்னியாகப்பட்டவன் இதோ பார், அண்ணன் மனைவி மேல் ஆசைப்பட்ட காரணத்தினால் சாட்சியாக பெருமான் கண்ணன் சாபத்தால் ஈடுபட்டு கை கால் மூடி குஷ்டவை போல் வந்திருக்கிறார். தன் கையில் நின்ற காணிக்கையை செலுத்தி அவருடைய பாதத்தை வணங்கியது உண்டானால் உங்களுக்கு எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதாவது இவருடைய எல்லாரும் வந்து அவருடைய பாதத்தை வணங்கி விட்டு கையில் நின்ற காணிக்கையை அதோ ஒரு திருவோடு என்று சொல்லக்கூடிய ஓடி எடுத்து வந்திருக்கிறார். அந்த ஓடியை போட்டு போனா எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் வந்து இது கேக்குதா உனக்கு? இன்னும் உனக்கு சொன்னிக்கு வரலையே
என்னை பாரா தம்பி என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா உன் கொண்டாடிய விடுற ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டிய ஒரு நாளைக்கு என்ன தெரியாதா உனக்கு என்ன உனக்கு தெரியா எடுத்துக்கு மூக்காங்க அவர் சரியா அப்படின்னா அவருக்கு காசு கொடு கொழுப்பு சேவடா దేవుని పొందాకి நல்லா இருக்கிறாரா
உங்களுடைய அழகை வெற்றிவார்கள். உங்களுடைய அழகை பார்த்து மயங்கி உங்களை நான் காதலித்து வழிந்த சுவாலை இது என்னங்க உடம்பெல்லாம் சீன் பண்ணுகிறது. முருகனா ஒரு ஆக்ஷன் இந்த பொண்ணு வரமாட்டார். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வேதனை வந்தாலும் சரி, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் சுவாமி. நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களோடு வாழ்றேன் சுவாமி. நான் உங்களோடயே இருந்துடுறேங்க. போயிட்டா நாளைக்கு வாங்கி வா. பூதூருக்கு அப்படியே வந்துரு. பூதூருக்கு அப்படியே வந்துரு. ஏத்துக்க முடியாதா? முடியாது சுபாலா. ஐயா உன்னாலே நானும் கெட்டேன். உன் அழகை பார்த்து உன்னோடு நான் சேர்ந்தேன். என் மீது கொண்ட ஆசையால் என்னோடு நீ சேர்ந்தாய். உன்னால நானும் கெட்ட சாமி, என்னால நீயும் கெட்ட. தாலி கெட்ட கணவனிடத்தில் கணவனைப்பு கிடையாது. ஆசைப்பட்ட உன்னோடும் எனக்கு வாழ்வு கிடையாது. இதற்கு மேல் இந்த பூ உலகத்திலே நான் வாழ்ந்து என்ன பயனடைய போகிறேன்? நான் செய்தது தவறு. பெரிய சொல்லிக்கிறாங்க பொம்பளைங்களுக்கு செவத்தை வச்சு சித்திரத்தை எழுதுன்னு. ஆனா நீ செவத்தை மாத்திரம் தான் வச்சு இந்த சித்திரம் எழுதுன்னு வேற இடத்துல எழுதுன. கணவன் என்று ஒரு நாளாவது பார்த்திருப்பியா? இல்லையே. கணவனிடத்தில் ஒரு ஆசையா ஒரு நாளாவது பேசின? ஒரு நாளும் பேசலையே. ஒரு நாளும் பேசாமல் கணவனே அதாவது கண் கண்ட தெய்வம் என்று வழங்கக்கூடிய
பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா கணவனே நினைக்காத மற்றவன் மைத்துனாக இருந்தாலும் அவனே கணவனா நினைச்சு ஒரு நாள் அவனுக்கு காட்டிப்பே உனது இல்லையே. உனதை காட்டாது இவனுக்கு காட்டுறதுக்கு அவனுக்கு என்ன கெதி வாங்கி பாரு. உனப்பாவுக்கு எங்களுக்கு தனியா வண்டி பேசு. இப்படியே தூக்கிட்டு போய் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஜென்ஷன் உட்கார வச்சுல ஒரு தட்டை கொடுத்து என்ன பண்ண போறோம்? அதனால இந்த சுவாலை நான் ஒரு மைத்துனர் என்று சொன்னால் அவன் மகனுக்கு சமமாக வேண்டும். நான் அண்ணி என்று சொன்னால் அவருக்கு நான் தாய்க்கு சமமாக வேண்டும். நான் செய்தது தவறு. என்னை போல் எந்த பெண்ணும் மைத்துனர் மீது ஆசைப்பட வேண்டாம். எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய அண்ணியாகப்பட்டவளை அன்னை போல நினைத்து தாய் போல நினைத்து பாவிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது. கட்டியே கணவனை விட்டு மாற்றான் ஒருவனோடு எந்த ஒரு பெண் போனாலும் அவளுக்கு இந்த சுவாலைக்கு வந்த கதிதான். என்னுடைய கர்ப்பம் அழிந்தது, இந்த சுவாலையுடைய கர்ப்பம் அழிந்து விட்டது. நான் எந்த தீயில் பிறந்தேனோ அதே தீயை மூட்டி அந்த தீயில விழுந்தால் மாலத்தான் போதும். மால போகுவதும் தீ. இதோ நீ நம்பி இத்தனை நாள் வாழ்ந்து அக்கினியை நம்பி அதே அக்னி எந்த அக்னியில் பிறந்தாயோ எந்த அக்னி நினைத்து வாழ்ந்தாயோ அதிலே இந்த உயிரையும் போகும். சரி. ஐயோ உங்க அண்ணன் மோண்டாட்டியும் சேர்த்துட்டா. ஐயோ சாமானத்துக்கு என்ன பண்ற? யாராங்க பாரு, எங்க ஒரு நல்லா இருக்கிறா பாரு, அங்க ஒரு நல்லா இருக்கிறா பாரு. கட்டில சாத்தவாடா என் தோம பையா. ஐயோ பெண்ணே சுபாலா, இந்த சாபத்தை இதே மாதிரி சாபம் வச்சிருந்தேன்னா பார்க்கக்கூடியவர் கடவுளாக இருந்து நல்ல போட்டாங்க நெய்யும் சோறு நல்லா தின்னு கொழுப்பு ஏறி அண்ணன் வச்சிருந்தா நினைச்சேன். இந்த எதிக்கு ஆளாயிட்டு இந்த சாபம் மிகவும் என்ன பண்ண போனோம்? ஆண்டவரே போய் நினைச்சு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் தான் சாபம் கொடுத்தாரு. ஐயா ஆண்டவா 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 நெல்லு கல்யாணம் ஆண்டவான்னு போடா சீக்கிரம். ஆண்டவா அக்னி தேவா, ஆண்டவா இந்த போல செஞ்சாலும் அழகுபடுத்தவன் அக்னி தேவன் என்று பெயர் படுத்து அப்படி இருக்கிற போது என்ன இந்த எதிக்க விட்டிய ஆண்டவா அப்படி கிடையாது. சாபத்தை கொடுத்தாயே. அண்ணன் மனைவி தாயாக வேண்டும். அண்ணன் மனைவியாகப்பட்டவள் தாய்க்கு சமம். அந்நியாராகப்பட்டவள் தாய்க்கு சமம். தன் மனைவி என்று பாராமல் அண்ணன் மனைவியை கெடுத்த காரணத்தினால் நீ அழகிலே சிறந்தவன் அக்னி தேவன், உன் அழகை போக்கியிருக்கிறேன். அதாவது இந்த அழகுல யாராவது வருவாங்க? யாரும் நடக்க மாட்டாங்க. கை காலில் மொழி கூட வரமாட்டாங்க. அதனால உனக்கு இந்த சாப விமோசனமாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் செய்வேன் ஆண்டவா. அதோ அர்ஜுனன் சுபதிரி வந்திருக்காங்க. ஒரே ஒரு பொண்டாட்டியை பாத்துக்கிறேன் ஆண்டவா. ஆண்டவர் பொண்டாட்டிய பாக்குறேன்டியா. வா 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 வாமா. யா கீழே போட்டு பறிச்சிட்டேன்டியா. அவ சோபதாக்குதான் வெச்சு மாதிரி எப்படி தலைக்கலாம்? ஏ குஞ்சியா என்ன செய்யலாம் தெரியுமா? அர்ஜுனன் சுபதிரை வரவழைத்து அவங்க இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஆனக்குந்தி பட்டணம் ஆனக்குந்தி பட்டணத்தில் திருமணத்தை செய்து கொண்டு சீரும் சிறப்பாக இருக்கிறார்கள். சுபதிரியும் அர்ஜுனனும் இன்று வனவேடிக்கை வர போகிறார்கள். வரும்போது வருகிற போது இந்த காண்டாவனத்தை எரிக்க வேண்டும். இவன் போய் அவருக்கு சத்தியம் வாங்கி அக்னி தேவன் என்று தெரியக்கூடாது. தெரியாமல் சத்தியத்தை வாங்கி கொண்டால் காண்டாவனம் எரிக்கணும்னா அவர் அர்ஜுனன் கேட்பாரு எப்படி எரிக்கிறதுன்னு. சரகுடகம் போட்டு இருக்கிறார். எப்படி சரகுடம் போறோம்னா பொருள் இல்லாத என்ன செய்வார்?
இவரிடத்தில் வில் வில் இருக்கிறது. இருக்கிறது. காண்டீபம் காண்டீபத்தை எடுத்து அவரிடத்திலே கொடுத்தார். கொடுத்தால் அந்த அர்ஜுனன் காண்டீபத்தால் அதாவது அது சரகுடார விஸ்தாலபுரம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஈ எறும்பு கூட வெளியே போகாமல் 600 மைல் விஸ்தாரம் கொண்ட காண்டவனத்தை காண்டாவனத்தை எரித்தால் ஆ, அதாவது இவன் சாபம் நேருமா விமோசனமாகும். அப்படின்னா அப்படி அவன் கையில் கொடுக்க வேண்டும். அதாவது ஐயனாய் அர்ஜுன பெருமானுக்கு காண்டிப்பன் என்று பெயர் வந்தது இதுக்கு அப்புறம் தான். இவர் கொடுத்த இவர் கொடுத்ததுனால்தான் ஐயனாய் அர்ஜுன பெருமானுக்கு வில்லாக பட்டது வந்தது. அழகிலே சிறந்தவன் அர்ஜுனன் சுமதி வனவெளிக்கு போகும்போது இந்த அக்னி தேவன் குஷ்டோகத்தை நீக்கி காண்டிபத்தை கொடுத்து சரகுடகம் போட்டு எரித்த உடனே இவருக்கு சாப விமோசனம் ஆகிவிட்டது. அதனாலதான் காண்டா வனத்தை எரித்தவன் காண்டா காண்டீபன் என்று ஒரு பெயர் பெயர் வந்தது. இந்த நாடகத்திற்கு காண்டாவன தகனம். இத்துடன் நாடகம் முற்றுரை வரலாம் போட்டு பசிக்குதுன்னா போய் யார் பிரியாணி தின்னு அண்ணன் முதலாளி உட்காந்துக்கிறாரு. பிஸ்கட் வாங்கி கொடுக்க சொல்லு. வாத்தியார சிவேஜியம் பீத்து இன்னைக்கு பேரம் தான். சிவேஜியம் அன்பார்ந்த பெரியோர்கள், அருமை தாய்மார்கள், நாடக கலா ரசிக பெருமக்கள், இதே கண்ணில் எடுத்த முருகனோட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ பாலமுருகன் நாடக சபா நடத்தக்கூடிய நாடகம் அக்கினி ஆர்ப்பாட்டம், காண்டாவன தகனம், சுவாலை கர்ப்பமங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகம் கற்றது கையளவு யமன் திண்டாட்டம் அக்னி ஆர்ப்பாட்டம் சுவால கர்ப்பமங்கம். ஏதோ எங்களால் முடிந்த வரையிலும் கற்றது கையளவு கற்காத உலக அளவு எங்களால் முடிந்த வரையில் நடத்தி முடித்து ஒப்படைத்தோம். இந்த நாடகத்தில் ஏதாவது சொல்பிழை